இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா நீங்க உங்களை பணத்தை வாங்கிட்டு ஃபேவர் வேண்டாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அரசியல் உள்ள வரும்போது உங்களை உள்ள எடுத்து கேண்டிடேட் வெறும் பணத்தை மட்டும் வச்சு உங்களை கேண்டிடேட் ஆகி மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னா கிடையாது. அதற்குன்னு சில தகுதி மினிஸ்டர்லாம் ஆகணும்னா நீங்க உங்களுக்கு தகுதியில கட்சியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், உங்களுக்கு தலைமைக்கும் உங்களுக்கு தொடர்பு இருந்தா தான் நீங்க ஆக முடியும். அதிமுக திமுக அப்படிதான் இருந்திருக்காங்க. அப்போ மிகப்பெரிய இவங்க மட்டும் தான் சமுதாயத்துல பணக்காரங்க இல்ல, இவங்களோட மிகப்பெரிய பணக்காரங்க ஒரு பெரிய கூட்டம் வெளியில இருக்குது. அவங்க கிட்ட பணம் இருக்குது, ஆனா எம்எல்ஏ எம்பி கூட அவங்களால ஆக முடியல. அவங்க கிட்ட பணம் இருக்குது, அவரால் மந்திரி ஆக முடியவில்லை. அப்ப அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்படி மிகப்பெரிய செல்வந்தர்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தாவேக்காக ஜம்ப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மிகப்பெரிய செல்வந்தர்களும் இதற்கு முன்னாடி அரசியலே பலந்து கொட்ட போட்டவங்களும் நேர்மையா எலெக்ஷன் என்ன பண்றாங்க நம்ப மாட்டேன். ஏன்னா நிறைய தொகுதிகள் நீங்க எடுத்து பாருங்க, நீங்க அபிடவிட்ஸ் ஆஃப் அசெட்ஸ் டிக்ளரேஷன்ல நீங்க பாருங்க, தாவேகா கேண்டிடேட்ஸ் தான் ரிச்சஸ்ட் கேண்டிடேட்ஸ். தாவேகா கேண்டிடேட்ஸ் தான் ரிச்சஸ்ட் கேண்டிடேட். இந்த எலெக்ஷன்ல யார் பணம் நிறைய அபிடவிட் அசெட்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா அதிமுக லீமா ரோசம் சொல்லுவாங்க. லீமா ரோசமா பேருக்கு தான் அதிமுக. இன்னைக்கு எல்லாம் அதிமுக நடக்கிற எலெக்ஷன்லாம் தெரியும். அவங்க தாவேகாவோட ஸ்லீப்பர்ஸ் இருக்குது. அடுத்தவங்க மருமக ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மிக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா அது 5 தொகுதி இருந்துச்சுன்னா அது அட்லீஸ்ட் 2 தொகுதியாச்சும் மிகப்பெரிய பணக்கார கேண்டிடேட் தாவேகா கேண்டிடேட்டா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பணம் சமுதாயத்தில் பணக்காரங்க திராவிட கட்சியோட வளர்ச்சினால பணக்காரங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு அரசியல்ல ஓப்பனிங் அந்த திறப்பு கிடைக்கல. அந்த திறப்பை தாவேகா கொடுக்கும் போது அவங்க தாவேகாக்குள்ள போய் பணத்தை தண்ணியா செலவழிச்சாங்கிறது தான் ஃபேக்ட்.